எல்லோருக்கும் வணக்கப்பா. இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரை எடுத்துருக்கோம். அகத்திக்கீரையை வச்சு அகத்திக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். ஒரு கட்டு அகத்திக்கீரை வாங்கியிருக்கோம். அந்த கீரையை இப்போ நம்ம உருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதில் இருக்க பழுப்பு கீரை இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த கீரையெல்லாம் போடக்கூடாது, அது போட்டால் வயிற்றுக்கு சேராது. அதனால் அது இல்லாமல் சுத்தமான கீரையாக எடுத்து நம்ம உருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அகத்திக்கீரை எடுத்துகிட்டோம். இந்த கீரையை உருவி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது மாதிரி கீரையை மட்டும் எடுக்கணும். நல்லா மஞ்சள் கலர் கீரை இருந்துச்சுன்னா அதை எடுக்கக்கூடாது. இப்போ எடுத்துகிட்டு வந்த கீரையை நல்லா அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்து தண்ணி இல்லாமல் வடிய வச்சுக்கோங்க. அகத்திக்கீரையில் அதிகமாக சுண்ணாம்பு சத்து இருக்குது. அதனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வலுவாக்கும், பல்லுக்கு ரொம்ப நல்லது. இது வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் ஆத்திர தன்மை உடையது. இந்த கீரை சாப்பிட்றவங்க மது அருந்துறவெல்லாம் கூடாது. அப்படி மது அருந்திருக்கவங்க இந்த கீரை சாப்பிடாமல் இருக்கணும். இந்த கீரையை அப்படி மீறி சாப்பிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் ஏற்படும். அதனால் நமக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். அதனால் இந்த அகத்திக்கீரை சாப்பிட்ற அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்துக்கணும். இப்போ நம்ம இந்த கீரையை அலசுகிற கீரையை தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 2-3 கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த கீரை செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் 4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக 2 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது இந்த கீரையை நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் மண் சட்டியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டாச்சு. மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு, மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்குனா தான் கீரை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை, எல்லா கீரையும் நம்ம சட்டியில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் ஆனால் சேர்த்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி சேர்த்துருங்க எல்லா கீரையுமே. இப்போ எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டால் தான் நல்லா கொஞ்சம் இதாகணும். நம்ம கீரைக்கு உப்பு சேர்க்குறப்ப நல்லா வதங்கி சின்னதாக கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கு எவ்வளோ உப்பு போடணுங்கிறது தெரியும். இப்போ பார்க்குறப்ப இவ்வளோ கீரையாக இருக்குது, நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சமாக ஆயிரும், அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். இப்போ அதை ஒரு பாத்திரம் போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா கொஞ்சமாகிடுச்சு பாருங்கள் கீரை. இப்போ கொஞ்சமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு போடணுன்னு அப்போ தான் நிதானம் தெரியும். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போதைக்கு அகத்திக்கீரை கொஞ்சம் நல்லாவே வேகணும். பாதி வேக்காடோலாம் இருக்கக்கூடாது. முருங்கைக்கீரை கூட இது பண்ணிடலாம். அகத்திக்கீரை எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அப்போ தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா வயிற்றுக்கு சேராது. இது தேங்காய் கொஞ்சம் 2-3 கீற்று எடுத்து கட் பண்ணி நம்ம திருவி போடலாம். திருவி போட முடியாதவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு ரொட்டேஷனில் 2-3 இது அரைச்சோம்னா நம்ம திருவுணம் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி திருவி வச்சாச்சு. கீரை 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம கீரை வெந்திருக்கானோ ஒரு 10 நிமிஷத்தில் பார்க்கலாம். கீரை இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். திரும்பி அதை வச்சு ஒரு பாத்திரம் மூடி வச்சு போட்டு மூடிடலாம்.
ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை, துருவி இருக்க தேங்காவை அது மேலே தூவி விட்டுறலாம். தூவிட்டு இறக்கினா நம்ம அகத்திக்கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, தொண்டை புண்ணு உள்ளவங்க இதை சாப்பிட்லாம். இது குளிர்ச்சி, நல்ல உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த கீரை. பாருங்கள், நம்ம சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.